நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் நாடுகளிடையே மூண்ட போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்கியதால் மத்திய கிழக்கில் பதற்றம் ஏற்பட்டது. அரபு நாடுகளில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க படைகள் மீது ஈரானும் தாக்குதலில் ஈடுபட்டன. இதனால் மத்திய கிழக்கில் வான்வழி, கடல்வழி போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டது. ஈரான் வசமிருந்த ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் சரக்கு கப்பல் போக்குவரத்து பாதித்தது. பல்வேறு நாடுகளின் கோரிக்கையை அடுத்து ஈரான், அமெரிக்க நாடுகள் சமாதான பேச்சு நடத்த உடன்பட்டன. கடந்த 8ஆம் தேதி முதல் 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக போர் நிறுத்தம் செய்யப்படுவதாக அமெரிக்கா, ஈரான் நாடுகள் அறிவித்தன. ஈரானின் 10 அம்ச கோரிக்கை குறித்து ஆலோசிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறினார். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தலைமையில் கடந்த 11, 12ஆம் தேதிகளில் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா, ஈரான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் மற்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் தலைமையிலான குழு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இரு நாடுகளும் எவ்வித உடன்பாட்டுக்கும் வராததை அடுத்து மத்திய கிழக்கில் மீண்டும் போர் மூழுமோ என்ற அச்சம் நிலவியது. இந்நிலையில் அமெரிக்கா, ஈரான் நாடுகள் அறிவித்த போர் நிறுத்த காலம் நேற்று இரவுடன் நிறைவடைந்ததால் அங்குள்ள நிலைமையை சர்வதேச நாடுகள் கூர்ந்து கவனித்து வருகின்றன. இதற்கிடையே ஈரானுடனான போர் நிறுத்தத்தை மேலும் நீட்டிக்க தயார் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றால் அதற்கு அமெரிக்கா சம்மதம் தெரிவிப்பதாகவும், பிரச்சினைகளை பேசி தீர்க்கலாம் எனவும் டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். எனினும் ஈரான் தரப்பில் இதுவரை எவ்வித அறிவிப்பும் வெளியாகாததால் பரபரப்பு தொடர்கிறது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா, ஈரான் தலைவர்கள் இஸ்லாமாபாத்துக்கு வருவார்கள் என பாகிஸ்தான் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறது. அதற்காக இஸ்லாமாபாத்தில் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை இன்னும் தளர்த்தாமல் வைத்துள்ளது. எனினும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் பாகிஸ்தான் செல்ல மாட்டார் என வெள்ளை மாளிகை வட்டாரங்களிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. அப்படியானால் அமெரிக்கா, ஈரான் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எங்கு நடக்கும் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது.